ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த ஒரு போஸ்டருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இந்த ஒரு போஸ்டர் வந்து மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வருவாங்களா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்டில் ரீடிங் வேணும், கீழே வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்ட்டில் ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் நினைக்காம, ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்கள் நினைக்காம, ஸோ இன்றைக்கு உள்ள ஒரு நாளை மட்டும் உங்களால் திங்க் பண்ணி அந்த இன்றைக்கி ஒரு நாளை மட்டும் சந்தோஷமாக உங்களால் கொண்டு போக முடியும்னா, நமக்கு லைஃப்பில் சந்தோஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சுச்சுவேஷனில் சந்தோஷமாக இருக்க மறந்துடாதுங்க. எவ்வளோ ப்ராப்ளம் வரட்டும், ஏன் தள்ள போகிற ப்ராப்ளம் வரட்டும், சந்தோஷமாக இருங்க. அந்த சுச்சுவேஷனில் சந்தோஷமாக இருக்க பழகுங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் ரொம்ப ஒவ்வொரு நாளையும் உங்களால் சந்தோஷமாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்க, உங்களை சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்கள் வைப்ரேஷன் ஹை லெவலில் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி ஹை எனர்ஜியாக இருக்கும், ஹை லெவல் வைப்ரேஷன் நீங்கள் இருப்பீங்க, ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்க. உண்மையாகவே நீங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் விட்டுடுங்க, மறந்துடுங்க, அதெல்லாம் நினைக்காதுங்க. அதை நினைக்கிறதுனால ஒரு பைசைக்கு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி ஃப்யூச்சரை பற்றி நினைக்காதீங்க. ஃப்யூச்சர் நம்ம கையில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் தான் நமக்கு நிஜம், நாளைக்கு நம்ம எழும்புனா தான் நமக்கு ஃப்யூச்சர். ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் மைண்டை கொண்டு வாங்க, ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் ஜீவிங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களை வைப்ரேஷன் ஹை லெவலில் வரும். காலையில் எழும்புங்க, பிளான் போடுங்க. இன்றைக்கி ஒரு நாள் நம்மளால் எவ்வளோ தூரம் சந்தோஷமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம அடித்து பொழிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக கொண்டு போகணும்னு நினைங்க. எவ்வளோ சுச்சுவேஷன் இருக்கட்டும், பேடான சுச்சுவேஷன் எவ்வளோ இருக்கட்டும், ஆனாலும் சிரிக்க மறக்காதுங்க, சந்தோஷமாக இருக்க மறக்காதுங்க. உங்களுக்கே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஓகே, யாருக்கு தான் லைஃப்பில் கஷ்டம் இல்லை. ஓகே, எவ்வளோ கஷ்டம் இருக்கட்டும், அது ஒரு சைடில் இருக்கட்டும், பட் சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் ஜீவிக்கும் போது வைப்ரேஷன் ஹை லெவலில் இருக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகி வரும். அது உங்கள் லவ்வாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், வைப்ரேஷன் ஹை லெவலில் வரும்போது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அட்ராக்ட் ஆகி வரும் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதனால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்பி ஒரு பிளானை போடுங்க. இன்றைக்கி நம்ம காலையில் எழுப்பியிருக்கோம், யூனிவர்ஸோட பஸ்ஸிங்னால இன்றைக்கி நான் காலையில் சந்தோஷமாக எழுப்பியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாளை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக கொண்டு போகணும், நம்ம அவ்வளோ தூரமாக சந்தோஷமாக கொண்டு போகணும். ஒரு பிளானை போடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அதுக்காக தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கிறது நம்ம இங்கே வந்திருக்கோம், அழுகிறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கோ கிடையாது. ஓகே ஓகே, ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம். Nine of Pentacles, Five of Pentacles, okay, Queen of Cups, Ace of Swords, Chariot, Two of Swords, Nine of Cups, Three of Swords, Six of Swords, Queen of Pentacles, Seven of Pentacles, Six of Wands. Okay, so bottom of the deck, three of Pentacles. Okay, moment to moment. Okay, intensity. Okay,
fighting, possibilities, thunderbolt, illusion, receptivity. Okay. Breakthrough. Okay. ஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஓகே. ஸோ அவங்க உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்களா, ஸோ உங்கள் லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரு ஆகுவாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங் யாருக்கு ரெசினேட்டாக அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து எனக்கு பார்க்குற டைமில் 2 சிச்சுவேஷன்ஸ் தெரியுது. ஒரு சிச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்காக பார்க்கலாம், இல்லைங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்காக பார்க்கலாம், இல்லைங்க இன்னொரு சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கும். மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. എല്ലാ വിധത്തിലും இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு கேரிங்காக எடுத்துகிட்டு லவ் கொடுத்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு உண்டு. இனி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. சிலவங்க வந்து இந்த ஒரு பர்சனுக்காக லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனை வாழ வச்சு அழகு பார்க்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. எல்லாரோட ஒரு சொல்லுவாங்க ஜென்ரல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் ரெஸ்டேட் ஆகணும் கிடையாது. உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஓகே. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நல்லா இருக்கணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இந்த ஒரு பர்சன் இல்லைங்க இந்த ஒரு பர்சன் கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா இவரே கஷ்டப்பட்டு அது உங்களுக்கும் கஷ்டப்படும் சொல்லிட்டு இவருக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஓகே. இவர் எனக்கு காசு இல்லை, எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு கடன் இருக்குது சொல்லும்போது நீங்கள் இந்த ஒரு பர்சனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஃபினான்ஷியலாக கொடுத்து மேபி இதில் இந்த ஒரு நிறைய பணம் கொடுத்து மேபி இதில் ஒரு சொல்லுவாங்க ஏமாந்துருண்டு. ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு எல்லா விதத்துக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்துட்டு. ஓகே. இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சன் வந்து ஃபீல் பண்ணாத அளவுக்கு இவங்களை பார்த்து நீங்கள் கேர் பண்ணிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு டோட்லி மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் 2 சிச்சுவேஷனை மாட்டிட்டு உண்டு. ஓகே. மேபி இப்போ மேரேஜ் ஆனவங்களா இருந்தால், இப்போ நீங்கள் மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தால் மதர் இஷ்யூ. ஓகே. ஸோ அதனால இந்த ஒரு பர்சனுக்கு 2 சிச்சுவேஷன் உண்டு. 2 சிச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து இவருக்கு 2 சிச்சுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 இம்பார்ட்டன்ட், 2 ஈக்குவல், 2ம் வேணும். பட் 2ல் எதை கொண்டு போகிறதுன்னு தெரில, எதை வைக்கிறதுன்னு தெரில, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஒரு பர்சன் மாட்டிட்டு தவிச்சிட்டு உண்டு. இவர் இந்த ரிலேஷன் போட்டு மூவ் ஆன் ஆகிட்டு, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மேபி உங்களுக்கு இந்த ஒரு பர்சனுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி 20 days இருக்கலாம், இல்லைங்க ஒரு 20 weeks இருக்கலாம், இல்லைங்க 2 years இருக்கலாம். ஓகே. ஓகே. எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, மேபி இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ 2 சிச்சுவேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2 சிச்சுவேஷன் ஒன்லி மதர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைங்க வந்து இந்த ஒரு பர்சனோட ஒய்ஃபாக இருக்கலாம். 2 சிச்சுவேஷன். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு தென் இன்னொரு ஒன்று நீங்கள் ஒன்று இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி, 2 இந்த பர்சனுக்கு இம்பார்ட்டன்ட். பட் இந்த பர்சனுக்கு உங்ககிட்ட பயங்கர இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டு உண்டு. உங்களோட கனெக்ஷன் ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன் மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு டீப் கனெக்ஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ என்னன்னா 2த்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாத சுச்சுவேஷன். சொல்லுறது புரிஞ்சில்ல, 2 சுச்சுவேஷனையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியலை. ஏன்னா இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷமாக கொண்டு போக முடியல. காரணம் என்ன, உங்களோட கனெக்ஷன் ஒரு இன்டென்சிட்டி. இவர் தேர்ட் பார்ட்டி கூட கரெக்ட் சுச்சுவேஷன் தேர்ட் பார்ட்டி மதராக இருக்கலாம், இல்லைங்க இது ஒரு பர்சனோட ஒய்ஃபாக இருக்கலாம்.
இவர் தேர்ட் பார்ட்டி கூட மேபி இவர் தேர்ட் பார்ட்டி கூட இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போயிட்டு இருந்தால் உங்களே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா உங்களோட கனெக்ஷன் ரொம்ப டீப் கனெக்ஷன், ஒரு டீப்பாக ஃபீல் ஆகிட்டு இவர் தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன். தேர்ட் பார்ட்டி கூட இவங்களுக்கு வாழ்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனோட அம்மா தான் இப்போ தேர்ட் பார்ட்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீல் ஆகும், நம்ம அம்மாவுக்கு ஏன்னா இவர் அம்மா கூட ரொம்ப ஸ்நேகமாக இருக்கும். அப்போ இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே மேபி அம்மா சொல்கிறது கேட்டு அம்மாவுக்கு சந்தோஷத்துக்காக வாழக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ இவரோட மனசில் நமக்கு லைஃப்பில் நம்ம அம்மா ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம அம்மா சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம சூஸ் பண்ணணும். அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும். தன்னோட அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் பண்ணணும், அந்த மாதிரி கேரக்டராக இருக்கும். இல்லைங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்சனோட ஒய்ஃப் தான் இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக வாழ முடியல. காரணம் என்ன, இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட வாழ்ந்தாலும் இவருக்கு 24/7 உங்களோட தாட் வந்துகிட்டே இருக்கும். தேர்ட் பார்ட்டி கூட வாழும்போது ஒரு குற்ற உணர்ச்சி, நான் என்னோடய ஒய்ஃபை ஏமாத்துறேன், என்னோடய குழந்தைங்களை நான் ஏமாத்துறேன். எனக்கு அந்த இவர் தேர்ட் பார்ட்டி கூட மேபி ஒரு நல்ல ஒரு கேரக்டராக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி கூட இவர் வாழ்ந்தாலுமே ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு. என்னை நம்பி இருக்கவங்களெல்லாம் ஏமாத்துறேன், எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என்னோட ஃபேமிலி எனி டைம் என்ன நம்பிட்டு இருக்காங்க, பட் நான் வந்து தப்பு பண்ணுறேன், ஒரு குற்ற உணர்ச்சி இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு இவருக்கு. ஸோ காரணம் என்னென்னா, இப்போ தேர்ட் பார்ட்டி கூட நான் சொன்ன மாதிரி இல்லை என்ன சொல்கிறது, இவருக்கு இந்த கனெக்ஷன் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கர இன்டென்சிட்டியாக ஃபீல் ஆகிட்டு உண்டு, பயங்கர டீப்பாக ஃபீல் ஆகிட்டு. இவர் தேர்ட் பார்ட்டி கூட இவருக்கு லைஃப்பை கொண்டு போக முடியாத அளவுக்கு இந்த கனெக்ஷன் இவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இவருக்கு இது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். இவர் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் இவருக்கு உங்களை பற்றின தாட் வந்து 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 இவருக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. புரியுதில்ல, அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி கனெக்ஷன் உங்களுக்கும் இவருக்கும் இடையே உண்டு. நீங்கள் கொடுத்து ஒரு ஸ்நேகமாக இருக்கட்டும், இவர் அதை பல தடவை தேர்ட் பார்ட்டி கூட இவங்க ஒரு ஃபேமிலி லைஃப் கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ உங்களோட பிஹேவியரை தேர்ட் பார்ட்டியோட பிஹேவியரை இவர் கம்பேர் பண்ணி இவருக்கு அது தேர்ட் பார்ட்டி கூட இப்போ என்ன இருந்தாலும் தேர்ட் பார்ட்டி இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஏன்னா சொசைட்டிக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர்ட் பார்ட்டி என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல, நம்மளை நம்பி வந்தவங்க இல்லைங்க நம்மளோட ஃபேமிலி, அவங்கள நம்ம நல்லபடியாக கொண்டு போகணும். நமக்கு அந்த ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு அது இருக்குது. நம்மளே நம்பி இருக்கிறவங்க நம்ம வந்து காப்பாற்றணும், அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். பட் இவர் அந்த மாதிரி ஒரு நீட்டாக ஒரு பர்சனாக இருக்கலாம் மேபி. பட் இவருக்கு உங்களோட கனெக்ஷன் ரொம்ப டீப்பாக ஃபீல் ஆகும். தேர்ட் பார்ட்டி கூட இருக்கும்போது ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றின தாட்டாக இருக்கட்டும், இவருக்கு கேர் பண்ணதாக இருக்கட்டும், இந்த பர்சனுக்கு கொடுத்த எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாம் நினைக்கும் போது இவருக்கு என்ன சொல்கிறது, இவருக்கு லைஃப்பில் வந்து ஒரு டோட்டலாக வந்து லைஃப்பில் ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு பீஸ் இல்லாமல், ஒரு சமாதானம் இல்லாமல் அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, வேறு ஒன்றும் இல்லை, இவரால் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியலை. புரிஞ்சில்லை, உங்களையும் தேர்ட் பார்ட்டியும் வச்சு இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். இவரோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு. அவங்க ஒரு பக்கம் என்னோட உங்களையும் ஏமாத்துறோம், ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டியும் ஏமாத்துறோம். இது ரெண்டு சுச்சுவேஷனையும் மாட்டிட்டு லைஃப்பில் என்ன சொல்கிறது, லைஃபே வந்து வேறு இதில் ஃபோக்கஸ் பண்ண ஒரு டிப்ரெஷனில் ஒரு ஓவர் திங்கிங்கில் ஒரு ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரு குகைக்குள்ளே மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி. ஒரு பக்கம் உங்களை, ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக வேணாலும் இருக்கலாம், இல்லைங்க இது ஒரு பர்சனோட ஒய்ஃபாக வேணாலும் இருக்கலாம். கூடுதலாக நமக்கு இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி நமக்கு இங்கே வர இந்த ஒரு பர்சனோட மதர், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஒய்ஃபாக இருக்கலாம். ஒரு குகைக்குள்ளே மாட்டின மாதிரி இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இவருக்கு அது ஒவ்வொரு நாளும் அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருக்கிற டைமாக இருக்கட்டும், இவருக்கு உங்களோட கனெக்ஷன் இப்போ என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் தேர்ட் பார்ட்டி, இவருக்கு அது ஒவ்வொரு நாளும் இதை குகைக்குள்ளே மாட்டின மாதிரி. என்னால் வந்து இவங்களும் கஷ்டப்படுறாங்க, அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இவங்களும் எனக்கு இம்பார்ட்டன்ட், அவங்களும் எனக்கு இம்பார்ட்டன்ட். பட் அவங்க தேர்ட் பார்ட்டியோட கனெக்ஷன் அந்தளவுக்கு டீப்பாக இல்லை. அது ஒரு கட்டாயமான ஒரு சுச்சுவேஷன், வாழ்ந்தான் ஆகணும் ஒரு கட்டாயம். பட் உங்களோட கனெக்ஷன் வந்து ரொம்ப டீப்பாக ஒரு இன்டென்சிட்டியாக ஃபீல் ஆகும். இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட முன்னோட்டு லைஃப்பை கொண்டு போக முடியல. ஏன்னா இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இவர் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட தாட்டு, உங்களோட ஸ்நேகம், உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஒரு பர்சனுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏன் லைஃப்பில் நான் ஏன் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து மாட்டிட்டேன், எனக்கு என் லைஃப் சுத்தமாக எனக்கு
எனக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என் லைஃப்பில், என் லைஃப்பில் ஏன் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, மேபி ரொம்ப லாயலாக ஒரு பர்சனாக இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆச்சு? எனக்கு தேர்ட் பார்ட்டியை விட எனக்கு அந்த ஒரு பர்சன் பயங்கர இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. எனக்கு ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. பட் எனக்கு தேர்ட் பார்ட்டி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இந்த ஒரு பர்சன் அந்த ரெண்டு சுச்சுவேஷனையும் மாட்டிட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாமல் ஒரு குற்ற உணர்ச்சி, எனக்கு அதுவா நான் யாருக்கு இவங்களுக்கு துரோகம் பண்ணுறேன், அவங்களுக்கு துரோகம் பண்ணுறேன், அவங்களும் என்ன நம்பியிருக்காங்க, இவங்களும் நம்பியிருக்காங்க, நான் என்ன பண்ணுறது? இவர் பல தடவை ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆகிட்டு. ஓகே, அது ஒரு இல்லூஷன் மாதிரி, ஏதோ ஒரு குகைக்குள்ளே மாட்டின மாதிரி, இல்லூஷன்லேருந்து வெளியே வர முடியாமல், அதனால இவர் ஒரு பிளான் பண்ணிட்டு உங்கள் கூட ஒரு இன்டென்ஸ் கனெக்ஷன் ஃபீல் ஆனாலும், நீங்கள் இந்த ஒரு போஸ்டரை பார்த்து நீங்கள் கேர் பண்ணிக்கிட்டாலும், எல்லா விதத்துலையும் இந்த ஒரு போஸ்டருக்கு உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இந்த ஒரு போஸ்டர் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா, எனக்கு என்னோடய ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், எனக்கு என் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னை நம்பி இருக்கிறவங்கள நான் தான் லைஃப்பில் கொண்டு போகணும் அப்படின்னு இவங்க யோசிக்கிற டைம் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ணுறது பெட்டர்னு இவர் திங்க் பண்ணிட்டு உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறது பெட்டர் திங்க் பண்ணிட்டு ஏன்னா உங்கள் கூட பயங்கரமாக ஸ்நேகம் உண்டு, எல்லாமே உண்டு, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டு, ஒரு கேர், ஒரு லவ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு. பட் இவருக்கு அந்த ரெண்டு சுச்சுவேஷன் இவங்களால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாதனால இவங்க தேர்ட் பார்ட்டி அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க ஒய்ஃபாக இருக்கலாம், அது சொசைட்டிக்கு முன்னாடி நம்மளை நம்பி வந்தவங்க இப்படிலாம் நினைக்கக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சன் சரி ஓகே எனக்கு ரெண்டு சுச்சுவேஷனை என்னால் போட்டி என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியல, நான் ஒன்று எப்படியாவது கட் பண்ணி ஆகணும், எனக்கு என் லைஃப்பில் வாழ முடியல, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ நான் தப்பு பண்ணுறணும், நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணணும், எனக்கு ஒன்றும் தெரில, பட் ஏதோ நான் ஒரு தப்பு பண்ணுறேன், நான் இவங்களுக்கும் துரோகம் பண்ணுறேன், அவனுக்கும் துரோகம் பண்ணுறேன், எனக்கு அந்த ரெண்டு இப்போ மற்ற பசங்களை மாதிரி மற்ற பசங்க இப்போ மற்றவங்களாம் இப்போ இருக்காங்க, அவங்க ரெண்டு சுச்சுவேஷன் அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும்னா என்னால் முடியலை. ஓகே, அதனால் இவங்க செட்பேக் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு செட்பேக் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இவருக்கு மேபி எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி நீங்கள் இருக்க இடத்த விட்டு இவர் வேறு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இல்லைங்க வேறு ஒரு இடத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டு மேபி தேர்ட் பார்ட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு இல்லைங்க உங்கள் இடத்துக்கு இந்த ஒரு பர்சன் மேபி நீங்களும் அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் இந்த ஒரு பர்சன் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒர்க்குக்கு வந்திருக்கலாம், நீங்கள் ரெண்டு ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கலாம். இவர் டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, ஸோ இவர் உங்கள் லைஃப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போன பிறகு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சடன் பிரேக்கப் நடந்திருக்கலாம். இவர் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போன பிறகு நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ நடந்துடும். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் வந்துட்டு போன பிறகு உங்கள் லைஃப்பில் என்ன சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு அது நம்ம இந்த ஒரு பர்சனை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டோம், எவ்வளோ லவ் கொடுத்துட்டோம், நமக்கு எல்லாம் விதத்து இந்த ஒரு பர்சன் சப்போர்ட் நமக்கு நிறைய பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டுண்டோம், எல்லாம் நமக்கு நஷ்டப்பட்டு போச்சு, எல்லாமே விடிய 24 விடிய எஃபோர்ட் கொடுத்து விடிய என்னோட எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நான் தோற்று போயிட்டேனே. எனக்கு கடைசியில் மிச்சமாக எனக்கு அடிச்சது என் லைஃப்பில் நான் வலி வேதனை தான் நான் படுறேன். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அந்த ஒரு எனர்ஜியாக நீங்கள் இருக்கிறீங்க, பயங்கரமாக இந்த ஒரு பர்சனோட எமோஷனுக்கு கனெக்ட் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் ஒரு இப்படி கடைசி எண்டிங்கன்னா நம்ம இப்படி நம்ம கூட லைஃப் லாங் வருவாங்க, லைஃப் லாங் எல்லாம் பண்ணுவேன், உன் கூட உன்னை ஏமாற்ற மாட்டேன், சீட் பண்ண மாட்டேன், உன் கூட கடைசி வரைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்களே, அந்த சுச்சுவேஷனாக நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஷோராக சொல்கிறேன், உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, இப்போ மேரேஜ் மேபி நீங்கள் இல்லைங்க உங்கள் ஹஸ்பண்டுக்காக பார்த்துட்ருக்கலாம். ஓகே, என்ன இருந்தாலும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு போனது, மூவ் ஆன் ஆகிட்டு போனது, செட் பேக் பண்ணிட்டு போனது எல்லாம் இவங்க தான். ஓகே, அதனால் இவங்களுக்கு இந்த இவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஹார்ட் பிரேக் ஆகிறதுக்கான மெயின் ரீசனான இந்த ஒரு பர்சன் தான். இவங்களுக்கு அது தெரியும், இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் விட்டுட்டு போயாச்சுன்னா கண்டிப்பாக நான் கஷ்டப்படுவேன், என்னால் இந்த ஒரு இப்போ என்னால் இவங்கள விட்டுட்டு போயாச்சுன்னா அது எனக்கு அது கண்டிப்பாக எனக்கு ஒரு வலி இருக்கும், வேதனை இருக்கும். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் உங்களை ஒரு பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம்.
நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் முடிவு பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகும். எனக்கு இவருக்கு ரெண்டு சுச்சுவேஷன் இவங்களால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல. அதனால இவங்க ஸ்ட்ராங்காக இவங்க தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே. அப்போ இவருக்கு அது பல தடவை தெரியும். இந்த ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்து இந்த ஒரு பர்சனை நான் மிஸ் பண்ணேன்னா அந்த ஒரு வலி எனக்கு லைஃப் லாங் எனக்கு ஒரு வலியை கொடுக்கும், ஒரு வேதனை கொடுக்கும். ஏன்னா நம்ம லைஃப்பில் எங்கே நம்ம தேடி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு பர்சனை நம்மளால் காணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஒரு பர்சன் நமக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணி, ஒரு மென்டல் சப்போர்ட், ஒரு எமோஷனல் சப்போர்ட்டு, எல்லா விதத்துலையும் எனக்கு இவங்க கேர் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்சனை நான் நஷ்டப்பட்டு இந்த ஒரு பர்சனை லாஸ் பண்ணுறேன், இந்த ஒரு பர்சனை நஷ்டப்படுத்தி நான் என் லைஃப்பில் முன்னோட்டு போகிறேன்னா அந்த ஒரு பெயின், அந்த ஒரு வலி கண்டிப்பாக என் லைஃப் லாங் என்ன வேதனைப்பிக்கும். இவங்களுக்கு அது தெரியும். தெரிஞ்சும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் இவங்க ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அது இவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா ஹார்ட் பிரேக் இவங்க தானே அந்த ஹார்ட் பிரேக் கரண்ட் சுச்சுவேஷன் ஆயிருக்குன்னா அது இவங்க தானே அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு உண்டு. ஸோ அதனால ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. அதே வந்து பர்சனை ஏற்றுக்கிறாங்க. கரண்ட் சுச்சுவேஷன் என்னோட ஹார்ட் உடஞ்சிருக்கு, இல்லைங்க எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அது காரணம் அந்த இடத்துல ஏற்றுக்கிறேன். நான் அந்த வலி வேதனை நான் ஏற்றுக்கிறேன். கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சேடாக இருக்குது, ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, அதில் ஏற்றுக்கிறேன். அதுக்கு மெயின் ரீசன் நான் தானே இதை நான் செப்பரேஷன் பண்ணி கொண்டு போனேன், நான் தானே இதை வந்து பிரேக்கப் பண்ணி கொண்டு போனேன். அந்த ஒரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே. செப்பரேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க, சந்தோஷமாக இவங்க லைஃப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க தேர்ட் பார்ட்டியை கொண்டு அப்படின்னு கேட்டாச்சுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நமக்கு 9 of Cups ஆகும். இந்த ஒரு பர்சன் எங்கே உங்களை விட்டுட்டு எங்கே அமெரிக்காவுக்கு இல்லை அண்டார்டிக்காகவே உங்களை விட்டு இவங்க ஓடினாலும் தேர்ட் பார்ட்டியை கொண்டு எனக்கு ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், என்னோட அம்மா இம்பார்ட்டன்ட், என்னோட ஒய்ஃப் இம்பார்ட்டன்ட், இவங்க போனாலும் இவருக்கு 10 of Cups கம்ப்ளீட் ஆகும். இந்த ஒரு பர்சனுக்கு 10 of Cups கம்ப்ளீட் ஆகணும்னு அது அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். ஏன்னா நமக்கு 9 of Cups கார்டு வந்துடுண்டு. ஓகே. 9 of Cups இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு எங்கே போனாலும் அவங்களுக்கு 9 of Cups ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டுல ஒரு 9 of Cups. இந்த ஒரு பர்சன் 10 of இவர் எல்லா விதத்துலையும் இவர் கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். அப்போ இவருக்கு 10 of Cups ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகும். இவரோட ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, இதுதான் நீங்கள். அப்போ இவர் உங்களை விட்டு போயிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் கம்ப்ளீட் இல்லை, இன்கம்ப்ளீட் ஆகும். ஓகே. உங்களை விட்டுட்டு போன பிறகு ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷன்ஸ் உண்டான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உண்டு, ஷோராக உண்டு. ஏன்னா இவருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இவர் விட்டு போன பிறகு இவருக்கு தேர்ட் பார்ட்டி கூட இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க கேட்டால் தேர்ட் பார்ட்டி கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே சந்தோஷமாக இல்லை. உங்ககிட்டே பல தடவை சொல்லியிருப்பாரு, எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, என்ன 24/7 கேர் பண்ணிக்கிறது, என்னோட பற்றி A to Z புரிஞ்சுக்கிட்டது நீ தான். ஆனால் என்னை நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்ன இந்த ரிலேஷன்ஷிப்பில் யாருமே என்ன இதுவரைக்கும் நீ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்ன இதுவரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. இவர் அது உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஷோராக சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு வார்த்தை உங்ககிட்ட. ஓகே. ஸோ அப்போ தேர்ட் பார்ட்டி கூட சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டால் சந்தோஷமாக இல்லை, இன்கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு சந்தோஷம் இல்லை, எதையோ ஒன்று பறி கொடுத்துட்டோம், எதையோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணிட்டோம், வாழ்க்கையில் ஒரு பெரிய நமக்கு லைஃப் ஒரு பெரிய கிஃப்டை இழந்துட்டோம், இல்லைங்க நம்மளோட உயிரை இழந்துட்டோம், நம்மளோட ஹார்ட்டை இழந்துட்டோம், மனசை இழந்துட்டோம்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். ஓகே. இவர் உங்களை விட்டு எங்கே போனாலும் அங்கேயும் போய் உங்களை திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே. இவருக்கு அது உங்களோட என்ன சொல்லுது, மேபி நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ரிலேஷன் ஸ்டார்டிங்லேயே நான் எப்படி தொடங்கினேன், இந்த கனெக்ஷன் இன்டென்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு. அப்போ இவர் உங்களை விட்டு எங்கேயாவது போய் கண்ணு காணாத இடத்துல எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா அங்கேயே உங்களோட தாட் வந்துடும் இந்த ஒரு பர்சனுக்கு. உங்களோட இப்போ எல்லாரோட மைண்டுக்குள்ள என்னென்னா, ஓகே நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது யாருக்கு தெரியாமல் நம்ம ஒரு பிளாக்ல போட்டுட்டோம், இல்லைங்க நோ கரெக்ட் சுச்சுவேஷனில் போயிட்டோம், இல்லைங்க வேறு ஒரு சிம்மை மாற்றிட்டோம், இல்லை வேறு ஏதோ ஊருக்கு ஓடிட்டோன்னா எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம், அந்த ஒரு திங்கிங்காக இவர் அந்த ஒரு திங்கிங் ஆகும். எல்லாத்தையும் மறந்துடலாம், எல்லாம் சரியாயிடும், நம்ம தப்பிச்சலாம், நம்ம பண்ணுற தப்பு யாருக்கு தெரியாது, அப்படி இவங்க முடிப்பட்டு. பட் அப்படி கிடையாது. ஓகே. இவருக்கு ஒரு 9 of Cups, இவருக்கு 10 of Cups நீங்களாங்க. அப்போ இவருக்கு 24/7 இவருக்கு உங்களோட தாட் உண்டு. இவரோட பேக் ஆஃப் த மைண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தான். இவர் எங்கே போனாலும் உங்களை பற்றி இவங்க திங்க் பண்ணுவாங்க. இவருக்கு உங்களை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா 10 of Cups ஆகும் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு எங்கே ஓடி ஒளியலான்னு பார்த்தாலும் உங்களோட தாட்டு ஓடி ஒளியவும் முடியலை, அங்கே போய் சந்தோஷமாக இருக்க முடியலை. எங்கேயாவது கண்ணு கடந்த இடத்துல போய் சந்தோஷமாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு பிளாக்ல போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு நோ கார்னர் சுச்சுவேஷனில் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம், இல்லைங்க சிம்மை மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம்னு முடியலை.
ஏன்னா நீங்கள் பண்ண விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நமக்கு நம்ம லைஃப்பில் உண்மையாகவே நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பழகியிருக்காங்கன்னா அவங்கள நம்ம ஏமாற்றிட்டு எங்கே போக நம்மளால் ஓட முடியும். நமக்கு அவங்க என்ன சொல்கிறது, நம்ம ஒருத்தர் நல்ல ஒரு மனுஷங்க, நம்மள உங்களுடைய ஆன்மாவை நம்ம ஏமாற்றிட்டோமே அப்படி நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஃபீல் ஆகும்ல. கரெக்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்களை பற்றி தாட் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு. ஆனால் இவர் அவரோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட ஃபைட்டாக பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு. இவர் உங்களை மறக்கிறதுக்கு மேபி கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இவர் எதாவது பிஸ்னஸ் தொடங்கியிருக்கலாம், இல்லைங்க வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலைக்கு எதாவது போயிருக்கலாம். கரெக்ட் சுச்சுவேஷன் இவர் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் இவர் உங்களை மறக்கிறதுக்கு, மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு இவர் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, பட் என்ன சொல்லுது, அவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, பட் யார்கிட்டே காட்டிட்டு இல்லை, யார்கிட்ட தன்னோட வேதனையை சொல்லிட்டு இல்லை, காட்டிட்டும் இல்லை. இவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. தன்னோட வேதனை எல்லாருக்கிட்டே சொல்கிற கேரக்டர் இவர் கிடையாது. இவரோட ப்ராப்ளத்தை இவரே ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, ஆக்ஷன் எடுப்பாங்களா, அவங்கக்கிட்ட மறுபடியும் வருவாங்க கேட்டால் ஷோராக வருவாங்க. இவர் எந்த அமெரிக்காவுக்கு இல்லை அண்டார்டிகாக்கே போனாலும் இவருக்கு உங்களோட தாட் இல்லை, உங்களோட தாட் என்ன சொல்கிறது, உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், உங்களோட தாட் எல்லாமே இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. ஓகே, அது கொஞ்ச நாளைக்கு அது கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லும்போது ஆக்ஷன் எடுத்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு கண்ட்ரோல் பண்ணி அது ஒரு டயர்டாகும், புரியுதில்ல. மூவ் ஆன் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க, கரியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மைண்ட் டைவர்ட் பண்ணுறாங்க, பட் ஒன்றும் முடியலை. இவருக்கு ஆக்ஷன் எடுத்து உங்ககிட்ட வரணும். ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஏதாவது உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, ஏதாவது ஒரு வேலை டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வரணும்னு எண்ணம் உண்டு. ஏன்னா இவருக்கு 10 ஆஃப் கப்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு இல்லை, ஒரு 9 ஆஃப் கப்ஸ் இவருக்கு லைஃப்பில். இவருக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒவ்வொரு நாள் இந்த ஒரு போஸ்ட்டுக்காக காத்துட்ருப்பீங்க, எல்லாம் இவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் மெசேஜ் என்ன சொல்கிறது, அது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு இவங்களுக்கு தெரியும், ஷோராக தெரியும் இவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு உண்மையான ஒரு போர்சன், லாயலான ஒரு போர்ஸ், இந்த ஒரு போஸ்ட்டுக்காக நீங்கள் எப்போ வந்தாலும் இவங்களை நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு இவங்களுக்கு அது எல்லாமே தெரியும். ஓகே, ஸோ அதனால் இவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் சந்தோஷம் கிடையாது. 10 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகிட்டு இல்லை, 9 ஆஃப் கப்ஸ் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய சந்தோஷத்தை இழந்துட்டோம், தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் சந்தோஷம் இல்லை இது. ஓகே, சந்தோஷம் இல்லை, மைண்டை உங்களை பற்றி நினைக்கக்கூடாது, இதை மறந்துடணும், இதை வெட்டி வெளியே வந்துடணும், இந்த ஒரு டாபிக் நம்ம ஒரு பர்சனை பார்த்தோம், இவங்க நம்ம லைஃப்பில் வந்தாங்க, இதை மீட் பண்ணணும், அதெல்லாம் நம்ம டோட்டலாக மறந்துடணும்னு நினைக்கிறாங்க. பட் மறக்க முடியாத சுச்சுவேஷன். ஒருத்தவங்க எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும், தன்னுடைய எமோஷன் கூட ஃபீலிங்ஸ் கூட எவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. ஸோ அதே சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் உங்களை தேடி ஆக்ஷன் எடுக்கணும். இவருக்கு மைண்ட் மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 2 months ஆகலாம். ஓகே, ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்கள பார்க்க வர முடியுமோ, ஏன்னா இவர் எவ்வளோ உங்களை விட்டு எவ்வளோ தூரத்தில் போனாலும் உங்களோட தாட், உங்களோட ஞாபகங்கள், அந்த நல்ல நல்ல மூமெண்ட் இருக்கட்டும் எல்லாம் இவருக்கு மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே தான் இருக்குது. இவருக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது, நான் எங்கே ஓடினாலும் எனக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகிட்டே இல்லை, எனக்கு கம்ப்ளீட்னஸ் ஃபீல் ஆகணும், எனக்கு ஆத்மா சாந்தி அடையணும், எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், எனக்கு லைஃப்பில் அந்த ஒரு பர்சன் வேணும், அந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் ஒரு நாள் சந்தோஷம் ஆகாது. மேபி இந்த ஒரு பர்சன் இப்போ இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி மேரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு மேபி இந்த ஒரு பர்சனுக்கு தேர்ட் பார்ட்டி மதராக இல்லாமல் இன்னொரு உமனாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பர்சன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான கார்டு நமக்கு வந்துருக்குது. ஏன்னா இவர் எங்கே போனாலும் இவருக்கு உங்களோட நீங்கள் இல்லைங்க, இவருக்கு சந்தோஷம் இல்லை, ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லை. அதனால மேபி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க, ஓடி வரணும், ஓடி சேரணும், லைஃப்பில் சீக்கிரமாக நீங்கள் உங்களை பார்த்துடணும், சீக்கிரமாக நீங்கள் சேர்ந்துடணும், அந்த ஒரு தாட் உண்டு. ஸோ நான் என்ன சொல்கிறது, நம்மளோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக போய் செய்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணியிருந்தாங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக இனி வரைக்கும் ஒரு டைமில் உங்களை சூஸ் பண்ணுங்கன்னா இவருக்கு சந்தோஷம், இவருக்கு ஆத்மா சந்தோஷம் அடையணும், இவருக்கு ஒரு மனசம்மதம் கிடைக்கணும், நிம்மதி கிடைக்கணும், அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அவருக்கு நீங்கள் வேணும். ஸோ இவர் உங்களை சூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு தேர்ட் பார்ட்டி இவர் சூஸ் பண்ணிட்டு உண்டுங்கள செப்பரேஷன், அதனால் செப்பரேஷன் ஆகியிருந்தாங்கன்னா இவர் இனி உங்களை சூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு உண்டு. 6 of Wands நீங்கள் வேணும். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறாங்க. மேபி எனக்கு எது தோணுது,
சிச்சுவேஷன் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காங்க, சிச்சுவேஷன் பார்த்துட்ருக்காங்க, உங்ககிட்ட வரதுக்கான சிச்சுவேஷன் பார்த்துட்ருக்காங்க. பட் இவருக்கு ஒரு 110% தெரியும் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. எப்போ வந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் ஆக்செப்ட் பண்ணுவேன்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இவங்களோட மைண்டில் சரி ஓகே நம்மளோட ப்ராப்ளத்தில் சார்ட் அவுட் பண்ணிட்டு போவோம். பட் இனி வரைக்கும் ஒரு டைமில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த ஒரு போஸ்ட்டை விட்டுட்டு வேறு யாரையும் சூஸ் பண்ண முடியல இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஜென்ரல் ரீடிங் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும், ஸ்ட்ராங்காக 110% தெரியும் இந்த ஒரு போஸ்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. எப்போ வந்தாலும் இந்த ஒரு போஸ்ட் அக்செப்ட் பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும். அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். நமக்கு வந்து என்ன சொல்கிறது, கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வரட்டும் நம்ம போய் சேருவோம். எப்போ போனாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்களோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிட்டு வரலாம் அந்த ஒரு எண்ணம். பட் ஓடி வரணும்னு எண்ணம் உண்டு. எவ்வளோ சீக்கிரமாக போய் சேரணுமோ அவ்வளோ சீக்கிரத்தை போய் சேரணும் அந்த ஒரு எண்ணம் உண்டு. ஸோ இனி வரைக்கும் ஒரு டைமில் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க, ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் இவரோட ப்ராப்ளத்தில் சார்ட் அவுட் பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 11 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 666 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 5 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெஸ்னேட் ஆகும். ஸோ நமக்கு டேட் ஆஃப் பர்த் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எனர்ஜி ரெஸ்னேட் ஆகுனா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.